எவ்வளோ கருப்பா இருந்தாலுமே உங்க ஃபுல் பாடியுமே நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ஒரு பாத்திங் பவுடர், ஃபேஸ் பேக் 2மே சொல்லலாங்க. இது வாங்க எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். 2டே 2 பொருள் மட்டும் இருந்தா போதும். சூப்பரா உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. 2டே 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸோட இதழ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து நிழல்லையே ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிலில் வச்சு நீங்கள் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காய வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் 3 நாள் காஞ்சா நல்லா முறுமுறுன்னு காஞ்சிரும். ஸோ அந்த காஞ்ச அந்த பன்னீர் ரோஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கலரே வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அந்த ரோஸோட கலர் அப்படியே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து பச்சை பயிறு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பச்சை பயிர் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயில்னஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துருப்போம். நம்ம மார்க்லாம் வந்து எண்ணெய் போட்டாலுமே போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த தழும்பு தழும்பாக இருக்கும் இல்லையா, குழி குழியாக, அதெல்லாமே கூட இந்த பச்சை பயிர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டு வரும். கரும்புலியுமே இருந்த இடம் தெரியாமல் நல்லாவே மறைஞ்சிருங்க. நம்ம ஸ்கின்னுமே நல்லா சைனிங்காக இருக்கும். நம்ம ஏஜினிங்கை வந்து நல்லா வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபேஸுக்கு பாடிக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி நரன்னு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த ரோஜாவோட இதழ் அந்த பவுட்ரும் இந்த பச்சை பயிர் 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் குளிக்க போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த 2 ஸ்பூன் உங்கள் பாடிக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் சோப்புலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது நல்லா சைனிங் கொடுக்கும். அந்த அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்கள் மேலே அவ்வளோ நறுமணமாக இருக்கும். ஏன்னா ரோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வாசனமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபேஸ் பேக்காக எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை பண்ண விட்டுடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு வரும்போது செம பிரைட்னஸ் கொடுக்கும்.